வாழ்க வளமுடன். இப்போ வந்து அடியில் லூப் ஸ்டிச் வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வந்து மேலே லூப் ஸ்டிச் வந்தால் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இதில் வரல. இன்கேஸ் மேலே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய பாப்பின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டு இந்த நூல் ப்ராப்பராக வருதான்னு பார்க்கணும். நிறைய டைம் என்ன ஆகிடும்னா, இந்த நூல் இப்படி தான் நம்ம போட்டிருப்போம், கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு இருந்திருப்போம், வந்திருக்கோம். ஸ்பீடாக தைக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த நூல் இந்த பக்கம் வந்துடும், ஜம்ப் ஆகி இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா? சில மிஷினில் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த நூல் என்ன பண்ணிடும், இப்படி டேரெக்டாக இங்கிட்டிருந்து டேரெக்டாக வர ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப ஃப்ரீயாக வரும். ரொம்ப ஃப்ரீயாக வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்க நூல் லூப்போ இல்லைன்னா அடியில் அந்த நூலே வந்து இன்னும் அதிகமாக நிறைய சுற்றி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கசாமுசான ஆகும். அந்த மாதிரி ஸ்டிச் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக அடியில் ஸ்டிச் வரும். இது இப்படியே போட்டு காட்டுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். அது அதிகமாக அப்படி வச்சு ஓட்டினாலும் மிஷின் ஊசி உடஞ்சி போயிடும். ஓட்டையிலே சவுண்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே லூப் வருது பாருங்கள், மேலே லூப் வருது. அடியில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அடிப்பக்கம் பாருங்கள், கசகசன்னு நிறைய நூல் இந்த மாதிரி வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க அடியில் எதனால் இப்படி வருதுன்னே தெரில அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வருது அடியில் அப்படின்னாவே கண்டிப்பாக இது பாப்பின் கேஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடியில் இருக்கக்கூடிய பாப்பின் கேஸ் எடுத்து பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த நூல் வர வேண்டிய இடத்துலேருந்து வராது, அது அதிலேருந்து ஃப்ரீ ஆகி வெளியில் தனியாக வந்துட்டுருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், இந்த சின்ன க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த இதுக்குள்ளே விட்டு இது இப்படி இழுத்தோம். இது என்ன பண்ணணும், இப்படி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நூலை மேலே லூஸ் விட்டுக்குங்க. இழுத்திங்கன்னா இந்த அழுத்தினீங்கன்னா சுற்றாது இல்லையா, அது அழுத்தாமல் சுட்டிங்கன்னா இந்த கேப்பில் வந்துடும். இந்த ஹோலில் இருந்து வந்தால் தான் அந்த நூல் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுலேயுமே லூஸாக வருது, இந்த இடம் ஃப்ரீயாக வருது அப்படின்னாலும் இங்கே மேலே லூப் ஸ்டிச் வரும். ஸோ அது வந்து எப்படி இருக்கணும்னா, இந்தளவுக்கு நம்ம தொங்கணும். ஓகேங்களா? கையில் பிடிச்சி இழுத்தோம்னா நூல் வரணும், ஃப்ரீயாக வரணும். அப்போ இந்த டென்ஷன் தான் ப்ராப்பர் டென்ஷன். இந்த ப்ராப்பர் டென்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தைக்கும்போது கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஸ்டிச் வரும். இல்லை இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இழுத்தாலும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இழுத்தா மட்டும்தான் வருதுன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்த இதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க. அந்த குட்டியாக இருக்கும், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து இதில் இருக்கும் பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்க்ரூ இது பாப்பின் கேஸில் இருக்கும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அந்த நூலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து அது இல்லைங்க, எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைங்கன்னாங்கன்னா பாபின் நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு பாபினவே அங்கே வச்சு அதில் வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா இது லூஸ் ஆகும். அப்போ இது நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க. ஒரு சில டைமில் இந்த இடத்துல என்ன பிரச்சனை வரும்னா, இப்படியே நூல் இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் வந்து நூலே வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத நூல்லாம் சில டைம் வந்து நமக்கே தெரியாமல் வாங்கியிருப்போம். ஏதோ ஒரு கடையில் வந்து அவசரத்துக்கு வாங்கியிருப்போம், ரெகுலராக வாங்குகிற கடை இல்லாமல். ஸோ அந்த கடையில் நூலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத நூல் என்ன ஆகுனா அங்கங்கே பஞ்செல்லாம் நின்று இந்த கேப்பில் போய் பஞ்சு நின்றுக்கும். நீங்கள் அந்த டைமில் பார்த்தா அந்த நூல் நல்லா லூஸாக வரும், உங்களுக்கு மேலே லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கும்னா மேலே வந்து அந்த தையல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் இதை போட்டு நீங்கள் டைட் பண்ணாலும் ஆனால் வந்து இந்த இடம் வந்து டைட்டே ஆகாது, அந்த டென்ஷனே அந்த இடத்துல ப்ரெஷரே இருக்காது, ஃப்ரீயாகவே வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா இதை ஓப்பன் கழட்டிட்டு இந்த இது நல்லா லூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் நல்லா கேப் வரும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா ப்ராப்பர் டென்ஷனில் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாப்பின் கேஸ் போயிடுச்சுன்னு தூக்கி போட்டு புது பாப்பின் கேஸ் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒன்றும் இல்லைங்க, இதில் போய் டஸ்ட்டு தான் அடைச்சிருக்கும். அந்த டஸ்ட்டை ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரெகுலராக தைச்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போய் டஸ்ட்டு நிற்க தான் செய்யும். அது ஒன்ஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அந்த இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து லூஸ் வரும்போதே தெரிஞ்சுக்கும், நீங்கள் அப்போ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? இந்த டென்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக இப்படி நம்ம தொங்க விட்டோம்னா கரெக்டாக நிற்கணும், இழுத்தோம்னா வரணும். இதுதான் ப்ராப்பர் டென்ஷன். இதே அளவு தான் மேலேயும், மேலே இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் பார்லேயும், இங்கே இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் பார்லேயும் அதே அளவு தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இது 2 சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தையல் ஒரே மாதிரி வரும். ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக வரும்போது நமக்கு அந்த லூப் தையலுங்கிறது வரத்தான் செய்யும். இப்போ மேலே அதிகமான டென்ஷன் இருக்குது அப்படின்னா மேலே என்ன பண்ணும், அந்த நூல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வரும், கீழே இருக்க நூலை லூப்பாக மேலே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது 2ம் ஒரே அளவாக இருந்தால் தான் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தையல் நல்லா வரலைன்னா மேலே இங்கேயும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணி பாருங்கள். 2மே கரெக்டான ஃபோர்ஸில் இருக்கணும். மேலே கீழே இதே மாதிரி தொங்கிட்டு பார்த்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய நூலையும் என்ன பண்ணலாம், இந்த சென்னை இழுத்து பார்த்துக்கலாம். மேலே இருக்க நூல் இருக்குது இல்லைங்களா? இப்போ இதை எப்படி இழுக்கணும்னா இந்த பெடலுக்கு நடுவில் இந்த 2ம் இந்த குதிரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹோல்ஸில் விட்டு பின்னாடி விட்டு அப்புறம் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சைடு எடுத்திங்கன்னா என்ன ஊசி வளையும். ஸோ இது என்ன பண்ணணும், இந்த ஹோலுக்கு இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் இங்கே மேலே இழுத்துட்டு இழுத்து பாருங்கள். அப்போ வந்து நூல் வந்து அது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம இந்த குதிரையை லிஃப்ட் பண்ணும்போது இந்த நூல் ஃப்ரீயாக வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். லிஃப்ட் பண்ணிவிட்டு இழுத்து பாருங்கள், நூல் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். அதே விட்டுட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள், அந்த நூல் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வரும். கரெக்டான அது அளவு இருக்கும். அது செக் பண்ணிக்கோங்க. அது லூஸாக இருக்குதா டைட்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நீங்கள் ஒரு நிமிஷம் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். இதுக்காக மெக்கானிக்கலாக வர தேவையில்லை. இல்லை நீங்கள் பாப்பின் கேஸும் மாற்றணுங்கிற அவசியம் இங்கே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.